சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். அம்மு ஹேர்டானிக் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, இந்த கணவன் மனைவி பிரச்சனை எத்தனை ரூபத்துல, எவ்வளவு விதத்துல வந்துகிட்டே இருக்குது. மனைவிக்கு கணவன் மேல உயிர். நான் செத்தாலும் உன்னை விட மாட்டேன், ஆவியா வந்தாலும் உன்னை பிடிச்சுக்கிட்டு மிரட்டுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஆவேசமான பிரியம். ஆனா நடந்துக்கிற முறை, அந்த கணவன் மிரண்டு, ஐயோ தாயே என்னை விட்டுரு விட்டுரு விட்டுருன்னு. 2 பேரும் வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுது, அவங்களுக்குள்ள எதால பிரச்சனை, யாரால பிரச்சனை பாப்போம். வாங்க வாங்க. வணக்கம். உங்க பேர் என்ன? வெங்கடேசன். வெங்கடேசன், எங்க இருந்து வரீங்க? அனகாபுத்தூர். அனகாபுத்தூர்ல இருந்து வரீங்க. என்ன பிரச்சனை வெங்கடேசன்? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? எத்தனை வருஷம் ஆகுது? 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம். குழந்தைங்க இருக்காங்களா? இருக்காங்க. எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. என்ன படிக்கிறாங்க? பொண்ணு 3வது படிக்குது, பையன் யூகேஜி படிக்கிறான். என்ன வேலை பாக்குறீங்க? ஹவுஸ் பெயிண்டிங் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க, ஹவுஸ் பெயிண்டிங் பண்றீங்க. நல்ல தொழில் நல்லா நடக்குதா? இல்லை, இப்போ கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளத்தினால ஒரு 3 வருஷமா ரொம்ப டல்லாக போயிடுச்சு. ரொம்ப டல்லா இருக்கு. டல்லானா என்னால் வேலையில் வந்து கவனம் செலுத்த முடியல. ஓ, ஓகே. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 37. ஓ, 8 வருஷம் ஆகுதா கல்யாணம் ஆகி? ஓகே. அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்க? அம்மா தனியாக பக்கத்தில் இருக்காங்க. அம்மா அப்பாத்துக்கு 2 அக்கா கூட இருக்காங்க. என்ன அப்பா இறந்துட்டாரு. அக்கா கூட இருக்காங்களா? கூட. கல்யாணம் ஆயிடுச்சு அக்காவுக்கெல்லாம்? ஆயிடுச்சு. நீங்க ஒரே பையனா? நான் ஒரு பையன், 4 அக்கா. 4 அக்கா. எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? மிஸ்ஸஸ் தான், ஒய்ஃபு தான் பிரச்சனையே. ஒய்ஃப் தான் பிரச்சனை. ஆமாம். நீங்க என்ன பிளேயரா? அது கரெக்டாக போயிருக்கேன். ஜிம்மில் சீனியர் அந்த ஒரு 7 வருஷமா இருந்தேன். எனக்கு ரொம்ப வீட்டு ஜிம்மு தான் ரொம்ப பிடிச்சது, எனக்கு ஜிம். ஆனால் இந்த பிரச்சனையில் எல்லாமே. ஏன் ஜிம் போறதுக்கும் பிரச்சனைக்கு என்ன இருக்கு? அதையே எதுக்குமே மைண்டு சரியா இருந்தா தானே மேடம் எதுலையுமே நம்ம கவனத்தை செலுத்த முடியும். ஜிம் எல்லாம் போறதே உடம்பு மட்டும் இல்ல, மனசையும் சரியா வச்சுக்கிறதுக்கு தானே. இப்போ மேரேஜ் வந்ததுக்கு அப்புறம் போறது இல்லை மேடம். அதாவது 8 வருஷமாவே பிரச்சனையா இல்ல எந்த வருஷத்துல இருந்து பிரச்சனை? நான் தாலி கட்டி அதாவது சிட்டில பொண்ணு கட்டினா கொஞ்சம் வாய் அதிகமா இருக்குமே, ஒரு கிராமத்துல போய் கட்டினா அம்மா பாத்துக்கும் அப்பா பாத்துக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் கிராமத்துல இருந்து பொண்ணு. கிராமத்துல லவ் மேரேஜ் இல்ல? லவ் மேரேஜ் இல்ல. சொந்தக்கார பொண்ணா? இல்ல மேடம், எங்க அத்தை பார்த்து வச்சாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான். எந்த ஊர் பொண்ணு? புத்தூர். புத்தூர். ஓகே. கிராமத்து பொண்ணா எடுத்துட்டு வந்தீங்களா? அதுக்காக அம்மாவுக்காக எடுத்துட்டு வந்தேன் நான். சரி. பிடிச்சு பண்ணிக்கிட்டீங்களா பிடிக்காம பண்ணிக்கிட்டீங்களா? பிடிச்சுதான் பண்ணேன். சரி. என்ன அப்ப வந்து அம்மாவுக்கு பிரியமா இருந்ததா? இல்லை மேடம், கல்யாணம் ஆகி அன்னைக்கே அவங்க எங்கள் மாமியார் வந்துட்டு நீ இந்த உங்கள் வீட்டை விற்றுட்டு வந்துருப்பா அப்படின்னாங்க. தாலி கட்டின அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு கூட இதாக முன்னாடியே அந்த வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு எல்லாமே 10 சவரம் போகிறோன்னாங்க. எதுவுமே போடல. மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க, மண்டபமும் கிடையாது. சரி, எங்கள் வீட்டில் நான் கிளம்பிட்டேன். என் வண்டியை எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் இங்கேருந்து வீட்டான ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரெலாம் வந்தாங்க, வண்டியை எடுத்துன்னு போயிருந்தேன். போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கவரிங் நகை போட்டோன்னே எங்கள் அக்கா பார்த்துட்டாங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா புடவை கூட கட்டல, பக்கத்து வீட்டுல வாங்கி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நான் என்னமா இந்த மாதிரி அசிங்கம் ஆயிடுச்சு எனக்கு, நான் எப்படி ஊருக்குள்ள போவேன்? நான் கிளம்பி புடவை கூட வந்து அடேங்கப்பா, நான் பொண்ணு பார்க்க போகும்போது கூட எனக்கு அவங்க புடவை மாத்தி பக்கத்து வீட்டுல வாங்கி கட்டினா எனக்கு தெரியாது. அவ்வளவு வசதி இல்லையா? வீட்டெல்லாம் வசதி எல்லாம் இருக்குது.
வசதி 3 வீடு இருக்கு, ஒரு டேகர கழனி இருக்குது, ஒரு 40 ஆடு இருக்கு, மாடு இருக்கு, வீட்டுல இட்லி கடை வச்சிருக்காங்க, 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு தான் ஒரே பெரிய பொண்ணு, பொண்ணுதான். ஒரே பொண்ணு தான். ஆனா ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் நான் என்னமா இந்த மாதிரி அசிங்கம் ஆயிடுச்சு. நான் சரி, உங்க கிளம்புறேன். அத்தை தானே யாரு முன்னாடி நின்னு பண்ணாங்களோ அவங்கள கேட்க வேண்டியது. அவங்களும் வரல கல்யாணத்துக்கு. ஏன்னா வந்து சரியா மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பந்தியில வந்து சாப்பாடு ஒரு வாழ்க்கை மேல போடல. ஏந்து போங்கடான்ட்டாங்க மாமியார். அவங்களுக்கும் அப்பா கிடையாது. யார் எழுந்து போடான்ட்டாங்க? வந்த கெஸ்ட்டை இப்போ நீங்க வரீங்க, ஒரு செகண்ட் லைன்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் லைன்ல ஏந்து போயிடு அப்படின்ட்டு ஒரு இதுவா சொல்லி ஒரு ஆம்பளை மாதிரி இருப்பாங்க அவங்க. அட கடவுளே. மாமனாரு? மாமனார் அவங்க தான் கொண்டுட்டாங்களாம். அதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஐயோ. அவர் தண்ணி அடிப்பாராம், அதனால அந்த யூரியா மருந்து போட்டு ஏதோ செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் முதல்ல விசாரிக்கலையா? விசாரிக்கல. அம்மா ஊதாரி, அப்பா பிடிக்காது. நானும் பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னு அந்த ஒரு பிடிவாதத்துல இருந்து லாஸ்டா எங்க அப்பா போவான்ட்டேன். பொண்ணை பேத்துக்கு மதிக்கலப்பா, நீ போவாத, மரியாதை புள்ளியா பேத்துக்கிறேன், உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீ எதுக்கு போறேன், ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுறா, லாஸ்டா டைம் போயிட்டு வரேன். அதோட போனாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. வந்து அந்த பொண்ணை தான் நீ கட்டணும் அப்படின்னாரு. அங்க ஒரு 2 நாள் தங்கினாரு அந்த ஊர்ல. அப்புறம் பார்த்தா அந்த செய்வனெல்லாம் வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் வண்டி எடுத்துக்கிட்டு, கல்யாணமே வேணான்ட்டு. அப்புறம் எங்க அக்காலாம் சரி ஊரா நம்ம வீட்டில் வந்தால் திருத்திக்கலாம், எதிர் வீட்டுக்காரங்களாம் சரி அசிங்க பார்த்து அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொன்னோன்னா 10,000 ரூபா கொடுத்தாங்க தாலி கட்டினதுக்கப்புறம். அந்த 10 ரூபாய்க்கு நாங்கள் எங்கள் ஊரில் வந்து 2 சவரன் நெக்லஸ் வாங்கி போட்டோம் பையனாக. எனக்குன்னு எதுவும் செய்யலை. வரும்போது கூட ஒரு பாயத்தில் எனக்கு கொடுத்தனப்பில்ல, மாற்று துணியும் கொடுத்தனப்பில்ல. எங்கள் அக்கா தான் கொடுத்தாங்க. இங்கே புஷ்பாத்தில் இருக்கிறாங்க. எது கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆனால் அந்த டைமில் பொண்ணை வந்து எதுவுமே இல்லாம மாத்து உடுப்பு கூட இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வர்றது ஒரு பெரிய பெருந்தன்மை. அது நீங்க வில்லிங்கா தெரிஞ்சு பண்ணிருக்கணும். பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்துற குடும்பத்துல எதுக்கு பண்ணீங்க? பண்ணதுக்கப்புறம் இந்த கலக்கா போடுங்கிறப்பா, யாராவது சாப்பிட பந்தியில உட்கார்ந்தவங்கள எந்திரிச்சு போங்கடான்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நான் அதுலயே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? தாலி கட்டியாச்சு. அப்புறம் ரொம்ப நொந்துட்டேன் நான் அன்னைக்கு. எனக்கு பொண்ணாவது பிரியமா இருந்ததா இல்லையா? பொண்ணு வந்து பிரியன்னா எப்படி, நான் பணத்தை தான் எதிர்பார்க்குது, குணத்தை பார்க்க மாட்டேன். பணம் அவ்வளோதான், வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் எல்லாமே செய்கிறேன், அதுக்கு எல்லாம் தான் பண்ணேன். எங்கள் அம்மாவை கேட்குது. இப்போ கூட சமீபத்தில் போன மாதம் நான் சூசைட் அட்டன் பண்ணிட்டேன். ஒரு செகண்ட் போயிட்டுருக்கோம், காப்பாற்றிட்டாங்க. சின்ன சின்ன பசங்க வந்து கதவு அடித்து காப்பாற்றி அக்கா கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு. அது அவங்க சொன்னா வந்தால் நல்லா பேசுகிறாங்க. யார் வந்தா? அவங்க சொந்தம் வந்தால் நல்லா பேசுது. அவங்க நம்பர் ஒரு வாட்டி எனக்கு ஐபிபி கை கால் வந்துருச்சு. யார் உங்களுக்கா? ஆமாம். ஐயோ. நான் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ டேப்லெட் போட்டு தாங்கிறேன் நான். இருந்தாலும் என்னால் குடிச்சாதான் தூக்கம் வருது. இது நானா ஏற்படுத்திக்கிறது தான். குடி வந்து நிம்மதி இல்லை. அந்த ட்ரிங்க் பண்ணனா 2 மணி நேரம். என்ன பண்ணுது சொல்லுங்க. எனக்கு எங்கள் அம்மா, என் குடும்பம் வேணுங்க, என் 2 குழந்தை வேணும். தப்பு இல்லை, தப்பு கிடையாது. எனக்கு மிஸ்ஸஸ் வேணாங்க. நான் இந்த 7 வருஷத்தில் இன்னொரு கல்யாணம் பண்ணேன்னா என்னால் பண்ணியிருக்க முடியும், இல்லை இவளுக்கு தெரியாமல் போய் எங்கன்னா வாழவும் முடியும். எனக்கு அந்த மாதிரி போகிறதுக்கும் பிடிக்கல. எனக்கு என் சொந்த வீட்டில் நான் வாழணும். என்னை பார்த்து கை காட்டுவாங்க, இந்த மாதிரி பையனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் பின்னாடி போய் நிற்கிறேன். நான் 25 பேர் என்கிட்ட வேலை செஞ்சேன். இன்றைக்கி ஒருத்தவங்க கூட கிடையாது. ஒரு வாரத்துக்கு நான் 30,000 ரூபா சம்பளம் தந்திருக்கேன். சரிங்களா? எர்த்து செய்யறதுலாம் பார்த்தீங்கன்னா 4 அடுக்கு 3 அடுக்கு எர்த்து செய்வேன். எல்லாமே கொடுக்குற இன்ஜினியர்லாம் பெரிய பெரிய இன்ஜினியர் இருந்தால் இவங்ககிட்ட வேலை போடுறா, இத்தனை முடிச்சு தருவான். ஏசியன் கம்பெனியில் சர்டிஃபிகேட்டே வாங்கியிருக்கேன் நான், பெஸ்ட் பெயிண்டர்ன்ட்டு. எல்லா வேலையும் செய்வேன். எக்ஸ்போர்ட் துணி விற்பேன், அரிசி வியாபாரம் பண்ணுவேன், இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து பார்ட்னர் பிஸ்னஸ் பண்ணேன், ஃபைனான்ஸ் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். இப்போ டோட்டலாகவே முடிஞ்சு போச்சு. கை கால் மூந்தணும், திருப்பி நாசமாக போயிடணும், செத்து போயிடுறேன் நீ அப்படின்னு பொட்டை பையனு கேட்குது, தெருவில் போய் கேட்குது. அதுவும் போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட என் குழந்தைங்கள 2 பேரும் 2 சைடு கொடுத்தோம். சரி, அப்படி கேட்டுக்கிட்டு எப்படி வந்து எங்கேயும் குழந்தை யாருதான் அப்போ? பொட்டை பையனா நீ யாருக்கு பெற்றுக்கணும் நான் கேட்டேன். உனக்கு பெற்றுக்கலடா, நான் எனக்கோ பெற்றுக்கினேன். தெருவில் வந்து சொல்லிச்சு அந்த வார்த்தை. ஏன் உங்களுக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் வேலையை விட்டு போகும்போதே வெளியில் போனோம், வீட்டுக்குள்ளே போகும்போதே பிரச்சனை போனோம். உங்கள் அம்மா இதை கேட்டாங்க என்ன அப்படின்ட்டு. அவங்க தனியாகவே போயிட்டாங்க. எங்கள் அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வெக்ஸ் ஆகிடுவீங்க. எங்கள் அப்பாவை நான் இழந்தேன் அவங்களுக்காக தான். எங்கள் அப்பா கேட்டதுனால அந்த ஆள் செத்தே போயிட்டான். ஏன் இந்த மாதிரி ஏம்மா அவனை எப்போ பார்த்தாலும் கொடுமைப்படுத்துற, ஏதோ வேலைக்கு போகிறான் வரான், அசதி ஏதோ சாப்பிட்றான் தூங்குறான், அவனை ஏன் தொல்லை பண்ணுற? எனக்கு சத்தமாக பேசினா பிடிக்காது. எனக்கு காமாக இருக்கணும், சைலண்டாக இருக்கணும். ரொம்ப குடிப்பீங்களா எப்பவுமே? ஏன் இப்போ தான் மேடம், இந்த 2 வருஷமாக தான் அதிகமாகிடுச்சு. ஆனால் இது நான் திருத்திக்குவேன். எனக்கு என் லைஃப் ஸ்டடி ஆயிடுச்சுன்னா இது நம்மளை ஏற்படுத்தின ஒரு மருந்து மாதிரி தான். வேணும்னா வேணும், வேணான்னு திக் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு மாலை போட்டு நைப்புங்களுக்கு போனால் கூட நான் நிம்மதியாக போயிட்டு வர முடியும். என்ன பண்ணு? ஃபோன் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சேர்ந்து பல்லு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு. இங்கே வந்து கேட்டால் 2 பேரும் சைக்கிள் போட்டு அடிச்சுன்னு இருந்தேன்டா, அதில் உடஞ்சிச்சு. யாரோட? அக்காவும் அவங்களும் அம்மா அடிக்க போயிருக்காங்க போல, இவங்க தடுத்துருக்குறாங்க. எனக்கு ஃப்ரெண்டுங்க சொல்லலை, என்னடா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசுங்க குசுக்குன்னு. அப்புறம் தனியா இருக்காங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? அதாவது பின்னாடி பக்கம் வந்து ஒரே இடம் தான் துணி துவைக்கிறதுலாம். எங்கள் வீட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் பெருமைக்கும் சொல்லலை, எங்கள் அம்மாவும் பெருமையாக சொல்லலை, இவளையும் பெருமையாக சொல்லலை. இவ சும்மா ஆனால் நோட்டிக்கிட்டே இருப்பேன் எங்கள் வீட்டில் இருக்கிறோம்.
உங்களால எவ்வளவு நேரம் டம் கட்டி பேச முடியும்? ஒரு சண்டைன்னா ஆமா. ஒரு 2 ரூபா பட்டாணி சாப்பிட்டாலே நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஜூன்னு இருக்கும். 10 பேர் உட்காந்து வாய் மூடாம பேசும். தெருவில் குழா சண்டைன்னா இவகிட்ட கேட்க சொல்லுவாங்க, நீ போய் கேளுமா, ஏன் நான் வாயை கூத்து எதனா புண்ணாக்கிறதுக்கு, உனக்கு வேணா நீ போய் கேட்டுக்க அப்படின்ட்டு. நான் என் பசங்களை படிக்க வைக்கணும், ஒரு நல்ல இதுவாக இருக்கணும். அந்த ஊருக்கு போச்சுன்னா பசங்களுக்கு புரியுதா? புரியுது. வாரத்துக்கு ஒரு 2000 ரூபாய்க்காவது பசங்களை நொறுத்தி போட்டுருவேன் நான். அதெல்லாம் ஒழுங்கா குழந்தைகளுக்கு கொடுக்குமா? இல்லை, இது பாதி சாப்பிட்றோம். என் ஃப்ரெண்டு கடை இருக்குது பல்லவரத்தில், ஒரு 4 மாம்பழம் கொடுத்தேன். எப்படி பார்த்தா ஒரு பழம் 1 கிலோ இருக்கும். நான் அந்த ஸ்டிச்சிங் ஒன்று போகிறதுக்கு போயிட்டு வந்தேன் டெய்லர் கடைக்கு. போயிட்டு வரதுக்குள்ள 1.5 பழம் சாப்பிட்டு வச்சுக்குது. சாப்பிட்றதுல வச்சுக்க முடியாது. சமையல் செய்யும்போதே சாம்பிள் பார்த்துட்டு தான் எங்களுக்கு மீதி வரும். அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு வாட்டி கார் எடுத்துன்னு போயிட்டு நான் அவங்க அதுக்கு அவங்க அம்மாலாம் என்ன சொல்றாங்க? அவங்க அம்மா 2 வாட்டி அடிச்சிருச்சு. அந்த ஊர் முன்னாடி அடிச்சுது. ஓ, அம்மாவுக்கே கண்ட்ரோல் ஆகல. அவங்க அம்மாவே ஒரு ரொம்ப அம்மாவே ஆம்பளைக்குள்ள நாங்க மதிக்காது யாரையுமே. கொஞ்சமாவது உங்க வீட்டு பிரியமா இருக்குமா இல்லையா? சிடு சிடுன்னு இருக்கும். எனக்கு சுத்தமா பிடிக்கல மேடம். ஏன்னா இது ரொம்ப கல்யாணம் ஆரம்பத்திலேயாவது கொஞ்சம் நல்லா இருந்ததா இல்லையா? கல்யாணம் ஆரம்பத்துல கூட சொல்றேன் நான் தான். சில விஷயங்கள் எனக்கு சொல்ல கூச்சமா இருக்குது. சொல்றதுக்கும் எனக்கு இது கிடையாது. என் வாழ்க்கையில் எது நடக்கூடாது எல்லாமே நடந்துச்சுங்க. எனக்கு இப்போ கூட வாழ பிடிக்கல. என் குழந்தைங்களுக்காக நான் இருக்கிற அவ்வளோதான். அப்படி சொல்லக்கூடாது. ஒன்றும் நான் எங்கள் அப்பா செத்து நான் பார்த்து செத்துட்டேங்க. அப்பா என்ன சொல்லி செத்தாரு? என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி செத்துறேன், இந்த மாதிரி என் மருமா என்ன கேட்டுதுரா அப்படின்ட்டு. நான் வந்த உடனே டேப்லெட் போட்டு தூக்க மாட்டேங்கிறார். என்னது? டேப்லெட் போட்டு தூக்க மாட்டேங்கிறாரு. அதுவும் ஜன்னலில் மாட்டி செத்தாரு. பைராக் அதிகம் எங்கள் அப்பாவுக்கு. எங்கே போனாலும் போகிறோம். மருமக சொன்னதுக்காகவா அப்படி போனாரு? கேட்டால் யாருங்க போகிறதுக்குவா? அப்பா ஸ்தானம் இல்லைங்க. எங்க கோர்ட்ல அப்ளை பண்ணேன். அவன் துட்டு விட்டு டைப்பர்ஸ் வாங்கி தரல. பணம் குத்த நான் ஏமாத்திட்டான் ஹைகோர்ட். அப்படியா? மகளிருக்கு போனேன், சமாதானம் பற்றி வந்துட்டாங்க. சரி லாக்கல் ஸ்டேஷன் போனேன். ஒன்று மென்டலுமா இருக்குது. இப்போ ஒன்று ஹாஸ்பிட்டலில் சேரு இல்லை, நாங்கள் வீட்டில் சேர்த்துருங்க. நாங்கள் அப்போ தான் கார் வச்சு எடுத்துகிட்டு போனோம். எங்கேயுமே நியாயம் கிடைக்கல. இது ஒரு 2 மாசமா இதை கண்டினியூ பார்த்துட்டு இருந்தேன் டிவி. அதனால தான் சரி லாஸ்ட்டாக ஒரு வாட்டிங்க போய் பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம தேடிக்கலாம் அப்படின்னு. என்ன கூட போகிறது அக்கா கிட்ட கூட கேட்குறான். என் பொண்ணை கெடுத்து வச்சிச்சு. என் பொண்ணை கெடுத்துச்சுங்க. 8-7 வயசு அந்த பொண்ணுக்கு. என்ன சொல்லுது? எங்க போனாலும் நான் ஃபாலோ பண்ண சைக்கிள் குத்து அனுப்புதுங்க. உங்களை ஃபாலோ பண்ணவா? எங்க போறீங்க? எங்கேயும் போக மாட்டேன், பக்கத்துல போவேன். கிரவுண்ட்ல சந்தேகப்படுதா? ஆம்பளை கூட பேசக்கூடாதுங்க, எதிர் வீட்டாரு கூட பேசக்கூடாது. என் கூட ஏற நீ பக்கத்துல அப்படின்னு. வாழ்க்கையில என் நிலைமை எந்த கடவுள் எந்த ஒரு பையனுக்கும் வரக்கூடாதுங்க. எனக்கும் யாரும் இல்லைங்க. அந்த பொண்ணு வீட்டுல என் டேப்லெட்லாம் போட்டு என்னை மிரட்டிச்சு. அதுக்கும் கூட்டு போய் காப்பாத்தினா நான் அடிச்சிருக்கிறேன். எனக்கு பயங்கர கோவம் வரும். ஏன்னா என்ன இந்த மாதிரி பண்ணும்போது டென்ஷன் அடிச்சிருக்கேன், ரத்தம் வரவங்க அடிச்சிருக்கேன், தையல் போட்டிருக்கேன். அப்புறம் என் டேப்லெட் போடும்போது கூட நான் அவங்க அம்மாவுக்கு சொன்னேன், அவங்க தங்கச்சிக்கு சொன்னேன், அக்காவுக்கு இன்னொரு தங்கச்சிக்கு எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க தாய் மாமா இங்கே முட்டுக்காட்டில் இருக்கிறப்ப எல்லாருக்கும் புரியுது அந்த பொண்ணு சரியில்லைன்னு புரியுது. அப்புறம் மூத்த மாமனாருக்கு சொன்னேன். அவங்க கூட பிறந்த அண்ணன் 9 பேர். அப்ப எவ்வளவு சொந்தம் இருக்கு நீங்க பாத்துக்கங்க. ஒருத்தர் கூட அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க நல்லது கெட்டது. உங்க வீட்டுக்கு? அவங்க வீட்டுக்கு. அவங்க கூட 9 பேரு. ஓ, எங்க மாமனார் இருக்காரு. மாமனார் வீட்டுக்கே யாரும் வர்றது இல்ல. இந்த பொம்பளை யாருமே மதிக்காது மாமியார். யாரால பிரச்சனை? யாரால பிரச்சனை இப்போ? அதாவது உங்க மனைவியே பிரச்சனையா, உங்க மனைவியோட அம்மா பிரச்சனையா? அவங்க அம்மாட்ட சொன்னதுக்கு உங்க வாழ்க்கையை தேடி கொடுத்தாச்சு புஜ்ஜி பாத்துக்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஆனா அந்த பொம்பளை சிலுமி சம்பந்தம் அம்மாசிங்கன்னா வந்து என்ன பண்ணிட்டு போகுது. எங்க அம்மாக்கு எதனா ஆகும், இல்லை எனக்கு எதனா ஆகும். ஆனா ரொம்ப மோசமான கேரக்டர் தான் அவங்க. அந்த டேப்லெட் போட்டு சாவம் செத்து போறேன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சொன்னேன் நான், இந்த மாதிரி உங்க பொண்ணு செத்தே போச்சு சொல்லிட்டு ஒருத்தர் கூட வரல. மூத்த மாமனார் 2 நாள் கழிச்சு வந்து பொருள் உந்துப்பா, உனக்கு வேணும்னா வாழ், இல்லை கைத்தெடுத்து போட்டு நான் வேணா கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்றது. எதுக்கு போய் புத்தூர்ல பண்ண எடுத்தீங்க? விதிதான் அப்படிதான் போன போய் தெரிஞ்ச ஊரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். தெரிஞ்சு நான் இங்க இருந்தா நான் பாக்குறேன்ல இந்த வேலைக்கு போற பொண்ணுங்களை எப்படி இருக்குது. ஏன்னா நான் செய்யற தொழில் அந்த மாதிரி இருந்தனால அனுபவம் அதிகமா இருந்தது. ஃபைனான்ஸ் கொடுக்கும்போது இந்த வட்டி வாங்க அசல் வாங்கலாம் போகும்போதெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்படி போய் சுற்றுது அப்படி போய் சுற்றுதுன்னு. சரி எப்போ இந்த மெட்ராஸ் பொண்ணே வேணா கிராமத்து பொண்ணுன்னா அந்த 6 மணிக்கு மேலே வீட்டுள்ளே அடைக்கிடுவாங்க, வெளியே அனுப்ப மாட்டாங்க. அந்த ஒரு காரணம் தான். அந்த விதத்தில் ஒழுங்கான பொண்ணா? அந்த விதத்தில் குறை சொல்ல மாட்டேன், அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். நெருப்பு மாதிரி எனக்கு இப்போ அந்த மாதிரி ரொம்ப போட்டு எனக்கு சித்தும் அதை பத்துது. உயர்நடியெல்லாம் பிடிச்சி இழுத்துருக்கோம். ரொம்ப கொஞ்சம் நஞ்சு சித்துருவாதேங்க.
என் பையனை தூக்கிட்டு போய் 1.5 வயசுல இருக்கும்போது நான் என்ன அப்பயும் தூக்க மாட்டுச்சுன்னு சொன்னீங்க? அதான் என் பையனையும் பொண்ணையும் தூக்க மாட்டிடுச்சு போட்டு நான் போய் இங்கே இல்லை, நானும் கோயிலில் தாங்க ராய்ப்பன் கோயில். அப்புறம் எஸ்ஐ எல்லாம் வந்து லோக்கல் போலீஸ். யார் சொன்னா? எப்படி தெரியும் வெளியில இருக்கவங்களுக்கு? இதான் வீட்டில் சண்டை வந்தோடனே கதவு சாத்தணுன்னா குழந்தைங்க கத்த ஆரம்பிச்சிச்சு. குழந்தை அடிக்கும். யார் கூட சண்டையாச்சு? அம்மா கூட சண்டையாச்சா? அதுக்காக குழந்தைகளை பண்ணுச்சா? அண்ணே அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட, எல்லாத்துக்குமே இருக்கு என்கிட்ட. ஆனால் எனக்கு சேவ் பண்ண தெரியாது, எனக்கு படிப்பு கிடையாது. உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வேலை செஞ்சு அப்படி ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துட்டு தான். அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கிரிமினல் விஷயம் பண்ணுவேன் நான். அந்த இதில் வந்து எல்லாம் வந்து கதவு வச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணிருக்கு, அந்த 1 ரோஸ் பந்தயத்துக்கு மாடியில் போயிட்டு தலைகளை பிடிச்சின்னு விட்டுருவேன்னு சொல்லி. அப்போ வந்து நான் வெளியே தான் இருக்கேன். அப்போல்லாம் எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டு விட்டுருவானுக்குது. அந்த ஒத்தக்கால் செவுத்து மேலே ஏறி நின்றுக்குது. இந்த மேலே ஏறி நின்று இப்படி பிடிச்சி நிற்குது. 3 ஜனமும் வந்துட்டுக்குது. பையனை பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி இருப்பாங்க. பசங்களை அடிக்குது போகிறேன். காலையில் எழுந்து முண்டை பொண்ணை திட்டுறது, சனியா கர்மம் பிடிச்சது, இப்படியா திட்டுவாங்க ஒரு பொண்ணை. பையனா சாவச்சு தூங்கினாடா அவங்கள. வார்த்தைக்கு சனியா பொறும்போக்கு முண்டை. இதுதான் எவ்வளோ கொஞ்சம் நஞ்சம் அசிங்கலைங்க. நான் இருந்த இடம் தெரியாமல் இருந்தாங்க. நல்லா சம்பாதிச்சேன் மேடம். என்ன மாதிரி சம்பாதிச்சவனும் கிடையாது, என்ன மாதிரி அழிச்சவனும் கிடையாது. இனிமேலும் சம்பாதிக்கலாம். சான்ஸ் இல்லை மேடம். ஏதோ ஒரு கெட்ட நேரமா எவ்வளவு அக்கம் பார்த்து பொம்பளைங்க வெட்டி போட்டு போடான்றாங்க. வெட்டி போட்டு போய் தலையான வச்சு வாழறேன் தான் சொல்லுவாங்க. யாருமே வந்து வாழன்னு சொல்லலை. உனக்கு என்னடா போறாங்க உனக்கு அப்படின்னு தான் கேட்கலாம் தவிர இதுக்குன்னு சாதகம் பண்ணி பேசுறவங்க யாருமே கிடையாது. சொந்த பந்தமே வரமாட்டேங்குது. அக்காவா எல்லாரும்? அக்கா அம்மாவா? அவங்க பெரிய அக்கா, இவங்க 2வது அக்கா, இன்னும் 2 அக்கா புருஷாத்துல ஒத்துங்கிறாங்க. நம்ம வீட்டாண்டே தள்ளி ஒரு 2 கிலோமீட்டர். நீங்க எங்க இருக்கீங்கம்மா? இவங்க 2 பேர் தான் அம்மா பார்த்து. அம்மா வீட்லயே இருக்கீங்களா? கல்யாணம் பண்ணி அம்மா வீட்லயே அம்மா கூட? அவங்க பெரியவங்க இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க இப்போ வெளிநாடு போயிடுவாங்க. இப்போ அங்க சார் வேலை சரியில்லைன்னு வந்துட்டாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ இவங்க தான் பார்த்துப்பாங்க. என்ன தம்பி இவ்வளோ சொல்றாரு? அவகிட்ட எங்களாலே காது கொடுத்து கேட்க முடியாது மேடம். ஏன் சண்டை வருது? எதுக்காக சண்டை போடுது? என்ன காரணம்? நீ ஏன் அவங்களோட ஏன் உங்க அம்மாவோட ஏன் பேசுற? உங்க தங்கச்சி மெயின் உங்களாலதான் பிரச்சனை வருதா? உங்க அக்காங்களாண்ட ஏன் பேசுற அப்படின்னா? அதாவது அம்மா வாசல்படி போவாதான்றாங்க. அங்க போய் நின்னால ஜன்னல் சண்டையே அதனாலதான் வருதா? சரி, அம்மா கூட நீ பேச வேண்டாங்கிறாங்க. பேசாம இருந்தா கம்மன் இருக்காங்களா? இல்ல அப்படி இருந்தாலும் எதனா ட்விஸ்ட் பண்ணணும். வேற ஏதாவது குழந்தைங்க போதில்ல. இப்ப பேரம் பேத்தியாச்சும் போய் பார்க்காதா? இவங்க கூட்டு ஒரு 2 ரூபா கொடுக்க மாட்டாங்களா? மண்டையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டும். ஒட்டுற கொட்டு சவுண்ட் கேட்கும். கையில என்ன கிடக்குது அதுதான் எங்களுக்கு கோவம் வருது. குழந்தைங்களை போட்டு அடிக்கிறியே. அவன் பார்த்தான்னா அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்குள்ள சண்டை வருதுன்னா அதுல இருந்து எடுத்துக்குவா. ஆளுங்க அங்க போறாளுங்க, இங்க போறாளுங்க, 10 பேருக்கிட்ட சுத்துறாளுங்க, நினைச்சவங்க கூட போறாளுங்க. உங்க அம்மா எடுத்துமே உங்களை ஒருத்தங்கிட்ட வச்சுட்டு துட்டை வாங்கி தோன்றா. அவளுக்கு பணம் தான் மூஞ்சி அவ உலக்க மாதிரி இருக்கிறா பாரு. எல்லாரையும் விட்டு வாங்கி தோன்றா. எங்க அம்மா எருமாடுன்னு கேக்குதுங்க. எருமாடு மாதிரி இது துண்டுன்னு கேக்குது. நான் அப்படியே கம்மந்தா இருக்கிறேன். எங்க அம்மாக்கு என்ன சொல்லுவேன், அவ சண்டை போடுறாளா, பின்னாடி கதவு சாத்திரு, முன்னாடி ஜன்னலை சாத்திரு, எல்லா கதவையும் சாத்திரு. அவ கேக்குறாளா, காதுல பஞ்சு வச்சுக்குமா, வேணாமா, அவகிட்ட பேசி தெருவில் போய் அசிங்கமா பேசுறா. காலையில இருந்து தெருவில் எங்களால நடக்க முடிய மாட்டேங்குது. அவன் ஓப்பனா பேசிட்டு போயிடுறா. நல்லது கிட்ட கூட பக்கத்துல பத்திரி வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேசி யாரும் வீட்டுக்கு வர அளவுக்கு பண்ணி போன மாசம் அம்மாசிக்கு முட்டிக்கு மேல நைட்டி தூக்கிட்டு தெருவுல சுத்துது. தாலியெல்லாம் கைட்டு முடி குச்சி போட்டு 2 நாள் நான் வெளியே பார்த்துருந்தேன். என் வீட்டுல என்ன வெளியே தீத்துட்டு அவன் நிம்மதியா உள்ள டிவி பார்த்து டெக் விசிடி போட்டுன்னு அவ டேப் ரேட் கேட்டா. சரி நம்ம டெக் வாங்கி வச்சா சிம்பிளா இருக்கும்னு 18,000 கொடுத்து சோனி ஹோம் தியேட்டர் வாங்கி கொடுத்தேன். வீடு சொந்த வீடா? வீடுதான். அப்பாவுக்கு கூட கிடையாது, எங்க தாத்தாவுக்கு. அது தாத்தா சுத்தி எங்களை வெளியில போன்றா. இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க இடம் பிடிச்சோம். யாரு இங்க போனதுக்கு அப்புறம் 6 மாசம் குழந்தை. அப்போ வந்து இடம் பிடிச்சோம், பொறுமோக்கு இடம். அதனால எங்க வீட்டுக்கு எங்க மாமனார் செத்துட்டாரு. எங்க வீட்டுக்காரர் அவளால தான் சத்தாரு. அவரு தூக்கு மாட்டின்னு தான் சத்தாரு. நைட்டு ஃபுல்லா கூட தெருல உட்காந்து பேசியிருந்தா தெருல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? எல்லாம் நின்று தெருவது. நினைக்கிறேன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம். நான் உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு பேசி பாக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம். வாங்கம்மா, உங்க பேர் என்ன? ஜெகதீஸ்வரி. ஜெகதீஸ்வரி எங்க இருந்து வரீங்க? அனகாபுத்தூர். அனகாபுத்தூர்ல இருந்து வரீங்களா? பிறந்த ஊர் இது? அம்மா ஊர் புத்தூர். புத்தூர். புத்தூர்ல சின்ன கிராமம் தும்பூர். எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 2 பேர், பொண்ணு பையன். அப்படியா? ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு குழந்தைகள? எந்த அம்மாவுக்கும் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும்ல? அடிப்பீங்களா? அடிக்க மாட்டேன். படிக்கலன்னா தான் அடிக்கணும். படிக்கலாம், மிரட்டலாம்.
அது அடிக்க அது கூடாது, அடிக்கிறேன் அடிக்க மீதி கூடாது. அதுக்கெல்லாம் சும்மா இது பண்ண மாட்டேன். உங்க வீட்டுக்காரர் எப்படிமா, நல்லவரா? நல்ல நல்லவரு. சந்தோஷமா இருக்கீங்களா அவரோட? நல்லாதான் இருக்கான். சும்மாவே வேணுமனே இது பண்ணிருக்கு. இப்போ அப்படியா? நல்லாதான், நான் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. அப்படியாம்மா? குஷ்டி ஒரே அமகலம் பண்ணால்தான். குடிக்கலன்னா வாய் தந்து கூட இன்னும் பேசாது. சாப்பிட்டு சைலண்டா தூங்கிடும். ம். ஏதாவது குஷ்டிச்சேன்னா ரொம்ப அமகலம் பண்ணே இருக்கும். நான் கும்முன்னு கூட வேணுமா சண்டை போட்டுன்னு இருக்கோம். குடிச்சா நிறைய பேர் அப்படித்தாம்மா. குடிக்கலாம் ரொம்ப நல்ல ஆம்பளை கூட குடிச்சிட்டா வந்து வேற மாதிரி இருக்கிறாங்கன்னு தான் எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னா, எனக்கு கல்யாணம் கட்டினப்போ என்ன சொன்னா, நான் குடிக்கிறதுல எந்த அளவாட்டி இல்லைன்னு சொல்லி கட்டி வந்தாங்க. சரி. இப்ப என்ன பண்ணா, உங்க அப்பா எல்லாம் குடிப்பாங்களா? அப்பா இல்ல, இறந்துட்டான். ஓ, இறந்துட்டாரா? அம்மா, 2 தம்பி. அப்பா ரொம்ப பிடிக்குமா? அப்பா ரொம்ப பிடிக்குமா? அப்பா இருந்தா நான் எதுக்கு இது எங்க வீட கட்டி என்ன எதுக்கு இது மாதிரி லோல் பண்றோம்? என்னம்மா கஷ்டம்? என்ன கஷ்டம்மா? ஏன் அப்பா இல்ல? இப்ப அம்மா, உங்க அம்மா ரொம்ப சாமர்த்தியசாலின்னு கேள்விப்பட்டனே. ரொம்ப கெட்டிக்காரங்க, அவங்களே நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்காங்கன்னு. நல்லாதான் இருக்காங்க. என்ன பண்ணு, சரி சொந்தம்னு சொல்லிட்டு எங்க அப்பா. சொந்தமா? அது தூரப்பு சொந்தம். சரிம்மா. எங்க அப்பாவுக்கு வந்து சித்தப்பா, அது சின்னாயனாத். சின்னாயனா, சொல்லுங்க சொல்லுங்க, புரியல. சின்னாயனா, அது சின்ன பேசுறேன். ఆయన సొంతంలో వచ్చి இல்ல. ஓகே. இது என்ன? ஓகே. அவள் மூலங்க வச்சு கட்டுக்கணும். ஓகே. சொந்தக்காரங்கன்னு சொல்லி உங்க சித்தப்பா வகையில சொந்தம்னு பண்ணிக்கிட்டீங்க. நான் வேணாம் சரி. நானு இப்போ வந்து எங்க அம்மா சொன்னாங்க, எந்த வசதி இல்ல, நாங்க வந்து எதுவும் தர மாட்டோம். யார், உங்களுக்கு வசதி இல்லையா? எந்த வசதி இல்ல. 10 பவுன் போடுன்னு சொன்னீங்களா? சொன்னோம். எங்களுக்கு எல்லாம் சொன்னோம். பழித்தோம் அந்த கலைக்கல்லாம் போட்டிருக்காங்கல்ல, ஒரு பழித்தம் வந்தா ஒரு மாசம் ஒரு வருஷம்ல ஒரு வந்துதானா நாங்க வந்து அதுல இந்த போடுறோம். இப்ப எங்க சந்தி மிச்சி, அதாவது விளைச்சல் வர வர, விவசாயத்துல விளைச்சல் வர வர போடுறேன்னு சொன்னீங்க. உடனே போடுறோன்னு சொல்லல? எதுவும் சொல்லல. ஏதோ எங்க வசதி இல்லையாமா அம்மா அப்பாக்கு? ஏதோ அம்மாக்கு வந்து ஒரு ஏகரா இருக்கு, ஏதோ ஒரு வீடு இருக்கு. அம்மா அப்பா வந்து சேர்த்து வச்சுட்டு போனது அதுதான். சரிம்மா. 2 தம்பி. 2 தம்பி படிக்கிறாங்களா? 2 தம்பி இல்ல, 2 பேர் இல்ல. என்ன என் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு. ஏன்? ஒரு எங்க வீட்டுக்கார அண்ணா சரி, ஒரு மாப்பிள்ளை கட்டுங்கன்னா வீட்டுக்கு எப்படி இருக்கணும், ஒரு அந்த அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அப்பா ஒரே. ஆமா ஆமா ஆமா. என்ன தரும், உங்க அம்மா கிட்ட அந்த இவ்வளவு இருக்கு, இப்பே வாங்கிட்டு அல்ல. அப்புறமா உங்க அப்பா உங்க அக்கா அதே உங்க தம்பி கல்யாணம் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி 2 வாட்டி 3 வாட்டி சொல்லி விட்டு அம்மா அக்கா தங்கிட்ட சொல்லி விட்டுடும். சரி. யாரு? அக்கா தங்க 4 பேர் இருக்காங்க. சரி. சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சுதானமா பொண்ணு கொடுத்தாங்க? தெரிஞ்சுதானமா கல்யாணம் பண்ணிட்டீங்க? இல்ல ஏமாத்தி கல்யாணம் பண்ணி? அக்கா அதெல்லாம் எதுவும் இல்ல. நல்லாதான் தான் நிச்சயம். இதே உங்க மாமனார் மாமியார் எல்லாம் என்ன ரொம்ப பொல்லாதவங்களாமா? எல்லாம் நல்லாளுங்க தான். இப்போ நான் வந்து இந்த வீட்டுல இப்போ வந்து அங்க அக்கா பொண்ணு இருக்குது, அங்க வந்து கட்டணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, வேணாம் அக்கா பொண்ணு வேணாம், நான் பரவ இருந்து எடுத்துக்கிறேன், இங்கிருந்து எடுத்துக்கனாட உங்களுக்கு நல்லா பார்க்காது. சரி, நான் வந்து பள்ளிட்டுல இருந்து எடுத்துவானா வீடு தாட்டி எங்க போவாது சொல்ல, கிராமத்து பொண்ணத்தான் பண்ணணும்னு சொல்லி சொல்ல கண்ட்ரோல்ல இருக்கும். என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்களா? 9th வரைக்கும் படிச்சிருக்கேன். 9th வரைக்கும் படிச்சீங்க. சரிம்மா. அதே ஃபர்ஸ்ட்ல வந்து நிச்சயம் முந்தவே வந்து 10 வாட்டி வந்து போனா, ஸ்கூலுக்கு போனா கூட ஸ்கூல் கிட்ட வந்துரும் வண்டி எடுத்துன்னு எங்க வீட்டாரு. எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போற, எனக்கு பாதி பொண்ணாட்டி எது, நீ எதுக்கு போற அவன் சொல்லிட்டு எங்க அம்மா சண்டை போடும். பெரிய அந்த பெரிய இருக்குது. இப்ப என்ன கசுக்குதா என்ன பார்த்தேன்னா? என்ன சொல்றாரு? பிடிக்கலங்கிறாரா? பிடிக்கலாம் இல்ல, அதுக்கான ஆளுங்க இருக்காங்க. இப்போ நான் வந்து யாரோ சொல்லி விட்டு இப்போ வந்து இது பண்றேன். எப்படிமா? இப்போ வந்து ஒரு பேச்சு சொல்றேன். இப்போ வந்து நீங்க எதுனா வந்து என்கிட்ட சொல்றீங்க, அது என்ன பண்ண என் மனசுல வச்சுன்னு அதுல விட்டுணும். அது 1க்கு 2 சொல்லி இது பண்றாங்க. யார் சொல்லி கொடுக்குறாமா அப்படி? அது எங்க வீட்டாருக்கு தெரிஞ்ச அவங்க சொந்த அவங்க வீட்டு ஆளுங்களே. நான் நல்லா இருந்தா பிடிக்காது, ஒரு நகையை போட்டீங்கன்னா பிடிக்காது, ஒரு சரடு 10 வாட்டி தையல் அந்த எங்க அம்மா வாங்கி போட்டதுல 10 வாட்டி தாலி நகையெல்லாம் போட்டாங்களா? ஏதோ எங்க அம்மா சத்தி மிஞ்சிது போட்டது 10 வாட்டி. என்ன பண்றாங்க? நான் நினைக்கிறேன் வசதி இல்லைன்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. பொண்ணு அழகா இருக்கு, பொண்ணை பிடிச்சிருக்குன்னு பண்ணிட்டாரு ரொம்ப விருப்பப்பட்டு. ஆமா, ரொம்ப நிச்சயம் ரொம்ப அமுகலம் வந்து ரொம்ப அமுகலம் பண்ணோம். உங்களுக்கு பிடிக்குமா அவரு? ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. நான் டைரக்டா சொல்லிடுறேன். எங்க வீட்டை என்னைக்கு பார்த்தேன்னா அன்னைக்கு மனசு அன்னைக்கு 3 நாள் சாப்பிடல, மனசு அச்சு நின்றுது. எதுக்குமா? அது என்ன தெரியல எனக்கு. டைரக்டா நான் சொல்லிடுறேன். நீங்க என்ன நினைக்கிறதுக்கு என்ன? உங்க புருஷனை பிடிக்குதுன்னு சொல்றதுக்கு நான் ஏமா தப்பா நினைக்கணும்?
அதே சரி எங்க அம்மா இல்ல வேணாம் கட்டாத கொம்முனின்னு சொன்ன. நானும் கொம்முனே இருந்தேன், எதுவும் சொல்ல. எங்க தாத்தா வந்து அப்பாவுக்கு வந்து சித்தப்பா, எங்களுக்கு வந்து தாத்தா. அந்த தாத்தா என்ன சொன்னாங்க, கட்டிக்கம்மா, நான் இருக்க வரைக்கும் உனக்கு பார்க்க முடியும். அதுல அப்பா செத்து போயிடுச்சு. அது என்ன சொன்னா, நான் அந்த அப்பா ஒன்று பாக்குறேன், கட்டிக்கோ, உன்னை யார் நம்பி இது பண்றாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னா, சரி உங்க இஷ்டம், நீங்க கட்ட சொன்னா கட்டிக்கிறேன், வேணாம் சொன்னா விட்டுடுறேன், அதுதான் ஏன் வசி. நான் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, 9th சரிம்மா. என்ன பிரச்சனைமா 2 பேத்துக்குள்ள? என்ன பிரச்சனையே இல்லையே. பாருங்க, ஒரு பார்ட்னர் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு இது. இங்க பாருங்க, ஒரு பொன்னாட்டி கிட்ட பார்ட்னர் பொம்பளை ஒரு பேச்சு சொல்ல, நீங்களே ஒரு பார்ட்னர், ஒரு பேச்சு சொல்ல, நீங்க கோச்சு, நீங்களே ஒரு பார்ட்னர். இப்போ வந்து பார்ட்னர்னா அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசணும், அல்லா கிட்ட பேசணும்ல. ஆமா, எங்க வீட்டுக்கிட்ட எவ்வளவு நேரம் பேசணும், ஒரு கணக்கான ஒரு 1 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட இருக்கும். ஒரு எங்க நேர்ல வந்து வீட்ல வந்து பேசுவாங்களா இல்ல போன்ல பேசுறாங்களா? ஃபர்ஸ்ட்ல கல்யாணம் புதுசுலவே இல்ல வீட்ல வந்து பேசுவாங்களா போன்லயா? ஃபர்ஸ்ட்ல கல்யாணம் புதுசுல அக்கா தான் நீங்கண்ணா. அந்த அக்கா வந்து அங்க சொந்தக்காரங்களே 4 அக்காலும் 3 அக்கா தான் வீட்டுல தான், 3 அக்கா வந்து வெளியூர்ல இருந்தாங்க. இந்த அம்மாவை பார்த்தா அக்கா தான் நீ. அப்புறமா அப்பதான் தெரிஞ்சுது, அங்க வீட்டுல பெரிய நாத்தனார் இருக்காங்களா, அங்க வீட்டார சொன்னாங்க, இந்த பொம்பளை நம்ம அதை இந்த பொம்பளை வீட்டுல சேர்த்தாத, உங்க வீட்டார கையில போட்டு வச்சுட்டு இருக்கு, இந்த பொண்ணு இது வர டைம்ல நீ உஷாரா இரு, உங்க வீட்டார வச்சு. யார் சொல்லி கொடுத்தா? அப்படி வீட்டு பக்கத்துல இருக்கவங்களா? வீட்டு பக்கத்துல எங்க நாத்தனா புருஷன் என்கிட்ட சொல்றான் அது மாதிரி. அது நிச்சயமா நம்ம கூட சார் போனா பார்த்தா நான் என் கண்ணால பார்த்தா நான் பாத்துக்கிறேன். அதாவது நீங்க வந்து அவர் வாழ்க்கையில நுழையிறப்ப அவருக்கு கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு, அப்பவே அவருக்கு வந்து 28 29 வயசு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி 29 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி இருக்க உறவுகள், அதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரெண்ட்ஸு, இவங்களை எல்லாம் வந்து நம்ம இது பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தப்பா தொடர்ந்தா கேள்வி கேட்கலாம். அப்படி தப்பா இருந்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பார்ட்னர் தான் பேசித்தனமா ஆகும். ஐயோ பார்ட்னர் இருட்டும், நான் வேணா சொல்லி. ஏன்னா ஒரு பார்ட்னர் இங்க பாருங்க, பார்ட்னர்லாம் இருட்டும் என்ன சொல்ற, ஒரே ரூம்ல போயிட்டு உட்காருது, இது இப்படி இருக்கும், இப்படி நான் ஒரு கோட்ரு ஒரு மருந்து வாங்கிட்டு வச்சு நீ இப்படி நான் வச்சுன்னு இருக்கிறேன். பார்ட்னர் புருஷன் வந்து வீட்டுல இருக்கிறான், இவங்க 2 பேரும் உள்ள விட்டுட்டு இருக்காங்க. பார்ட்னர் கூட பேசித்தனமா ஆகணும். பார்ட்னர் நான் என்ன சொல்றேன் புரியுங்க, பார்ட்னரை நீங்க என்ன நினைக்கும், அந்த அம்மா கிட்ட வந்து பாருங்க சருக்கு இங்க வச்சு, அந்த அம்மா வச்சு நான் இங்க ஸ்டூல வச்சு இந்த பக்கம் உட்கார வச்சு சருக்கு வச்சுன்னு இருக்கேன். நான் வந்து அன்னைக்கு பார்த்தேன். அன்னைக்கு கல்யாணம் புதுசுலவே ஒரு 10 நாள் அப்படியே மாசமா இருந்தேன். அப்போ வந்து அந்த பொம்பளை வந்து வீட்டுல வந்து இருக்கு இருந்தா என்ன பொம்பளை பேசுனா, தூங்கிற ஆம்பளை கிட்ட போயிட்டு உட்கார்ந்து இருக்குது. அம்மா அக்கா தன்னை வந்து அந்த அம்மாவுக்கு வந்து காவலியா இருக்காங்க. அப்ப வந்து மாரியாட்டி போயிட்டு வரேன். நான் மாரியாட்டி போய் வந்தேன்னா என்னை பார்த்ததே உன் பொண்ணாடி வருதுன்னு சொன்னால அந்த பொம்பளை வந்து கவோ வெளியே வருது அந்த ரூம்ல இருந்து. என்ன நடக்க இருக்கும், பார்ட்னர் ஆனா எதுல இருக்கணும், பார்ட்னர் அவள் தான் இருக்கணும். தப்பான பேச்சு இல்லாத இருக்கும். எவ்வளவு பாத்திரம் போன் ஒரு பொண்ணாட்டி கிட்ட இருக்குது கூட அசிங்கமா போய் அந்த பொம்பளை கிட்ட சொல்லுது. அதுக்கான உனக்கு என்ன கேவலம் சொல்லுது. சரி எங்க வீட்டுக்காரு ஒரே பேச சொல்றேன். அந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு சண்டை வந்து தனியா ஒரு 10 நாள் சண்டை வந்துச்சு. காசு ஏதோ தரலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட பேசாதான் இருந்தது ஒரு 10 நாள். இந்த 10 நாள் பேசாத நான் வந்து வீட்டு வேலைக்கு போயிருந்தேன். ஒரு வீட்டு வேலைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா கிட்ட வந்து எங்க வீட்டார் வந்து நல்லா ஒரு ஃப்ரெண்டா வந்து பேசியிருந்தது. இந்த அம்மாவுக்கு வந்து பிடிக்கல. இந்த அம்மா என்ன சொல்லியிருக்குது, புஜி இங்க பாரு உங்க வீட்டாரு இது மாதிரி அந்த அம்மா கிட்ட பேசின்னு இருக்காங்க, எதுக்கு எதுக்கு பேச வைக்கிற, இது மாதிரி எல்லாம் எதுக்கு பண்ற, எனக்கு இல்ல அக்கறை உனக்கு எதுக்கு. அது ரைட், பிடிக்கல ஆனாலும் உங்ககிட்ட பேசுமா அந்த அம்மா? பார்ட்னர் அம்மா ஃபர்ஸ்ட்ல பேசியிருந்தது. இப்ப உங்களுக்கு யாரு வில்லனா இருக்கா உங்க வாழ்க்கையில? யாரு வந்து உங்க வாழ்க்கையை வீண் பண்றா? ஏன்னா அவரும் ரொம்ப பிடிச்சு உங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு, நீங்களும் அவரு இப்ப பிடிக்குதா இல்லையா அவருக்கும்? எனக்கு பிடிக்குதுதான், நான் எனக்கு விட்டு தர மாட்டேன் எங்க வீட்டை. அதுதான் இன்னும் பிடிக்குது. ஆமா பிடிக்குது, அது அச்சு போட்டோட எனக்கு பிடிக்குது. அதுதான் எனக்கு என்ன தோகம் அடிப்பாரு பாருங்க, கல்லு போட்டு அச்சு எவ்வளவு தையல் போடும். என்ன பண்ணீங்க அப்படி அடிக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பாருங்களேன், நானும் அங்க அக்கா தங்கி என்ன பண்ணாங்க, அப்பப்போ சொல்றாங்க அவங்க பொண்ணுக்கு நீ எவ்வளவு வச்சு தர்ற. எங்க அம்மா வசதி இல்ல, எங்க அம்மா அம்மாவுக்கு 10 ரூபாய் வைக்கல, இருக்கிறதா அந்த அம்மா கையில வைக்க முடியும். இது பாரு எதுவும் வைக்காத வந்துச்சு, இதுக்கெல்லாம் எதுக்கு ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு தண்ணி எடுத்து குச்சோட எதுக்கிட்ட என் சாமான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னாங்க, ஒரு வருஷம் நீ எங்க வீட்டுக்கு நான் பாத்துக்கிறேன் சொல்லி கட்டி வந்து சின்ன ஒரு கிளாஸ் இதனை எத்தாவோட என்ன திட்டுறது. ஃபர்ஸ்ட் குழந்தைய மாசம் எடுத்தது 5ஆம் மாசம் வீட்டுக்கு தட்டாங்க. இது என் பையன் என் பொண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் நின்று லோல் யார் சொன்னது? அப்படி எங்க வீட்டார சொல்லுது.
அவக்கு அம்மா அக்கா அதோட பேச்சு கேட்டு அதே போலீஸ் கேஸ் போயிட்டு அப்புறம் இப்ப நல்லா இருக்கிறோம். நல்லா இருந்து இப்ப என் புள்ள வயிற்றுல இருந்தது புள்ளன்னு தெரிஞ்சதெல்லாம் இப்ப நல்லா பாக்குறாங்க. என்ன பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா எல்லாம் எப்போ விட்டு இருக்கோம். இப்ப காலத்துல பொண்ணுன்னா கஷ்டம் தான், பையன் அம்மா இப்ப நீங்க பண்ணதுல என்ன மிஸ்டேக்னா, ரொம்ப யதார்த்தமான பொண்ணு, வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப கடுமையா உங்க அம்மா ரொம்ப கோவக்காரங்களோ? அதெல்லாம் எதுவும் இல்ல. ஆ, அவ்வளவு கோவக்காரெல்லாம் இருக்க மாட்டோம். வேலைன்னா கரெக்டா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆ. அம்மாவுக்கு வந்து ஏன்னா அவர்வால உங்க பேச்ச தாங்க முடியலங்கிறாரு. பேச்சுனா பயங்கரமா இன்னும் பேச்சு இல்ல. இங்க பாருங்க, கண்டபடி பேசுவீங்களாமே. நான் எதோட பேசுவேன். 25 வயசு பொண்ணு அவ்வளவு பேசுறதா? பாருங்க, எங்க வீட்டுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது வேலையை போயிட்டதுன்னா நிம்மத்த எந்த ரோதனை. என்னால வேலையே பார்க்க முடியல, என் ஒய்ஃப் பண்றது என்னால வேலைக்கே முடியல. போறது இல்லையா, வேலைக்கே போகாத வீட்டுல குஷ்டி என்னைய சண்டை போன. எப்ப பார்த்தா எங்க அம்மா எங்க அக்கா தன்னால சண்டை போடணும் இருக்குது. அங்க அம்மா அங்க அக்கா தன்னால இருக்காங்க. அங்க வந்து ஒண்ணுக்குறோம். இப்போ நான் அப்படி கடைக்கு போயிட்டேன்னா எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்தி விட்டுறாங்க. அது குஷ்டு வந்து என்ன சண்டை போட்டுனது. எதனால உங்களுக்கு? எனக்கு இவங்க தான் பிரச்சனை. அவங்க எதனால அவங்க பிரச்சனை? எங்கேயுமே போடாது. இப்ப நான் ஒரு வியாபாரம் பண்றேன், இப்ப நான் 10 இடத்துக்கு போனமா போடாது ஆம்பளைங்க. ஒரு போன் வந்த கூட என்னன்னு காதாண்டு வந்து ஒட்டுக்கு நீங்க கேக்குறேன். அப்படின்னா நான் தப்பு பண்றேன். சரிங்கிறீங்க. அப்படி நான் தப்பு பண்ணேன். அந்த 7 வருஷத்துல எனக்கு உடம்புல தெம்பு இல்லையா, இல்ல பலம் இல்லையா, இல்ல அழகு இல்லையா, இல்ல என்கிட்ட திறமை இல்லையா, நான் எப்படி வேணா போக கூடாதா உங்களுக்கு தெரியாம? சொல்லுங்க. அந்த ஒரு கேள்வி. ஏமாத்துற ஆம்பளை ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாமா? வீட்டுல லேடிஸ்க்கே எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்றேன். நான் இந்த மாதிரி பார்ட்னர் வீட்டுல 10 20 கொடுக்க சொன்னா சொல்றேன். எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஓப்பனாவே சொல்றேன். பொன்னாடி கிட்ட 1 ரூபாய் நம்பி தராது, அங்க போய் தரது. நான் என்ன சொல்றேன், நீ என்னைக்கே தரல, என்னைக்கு நீ கொடுத்து உனக்கு நீ பார்த்து ஒரு 10 ரூபாய் நாடா, 1 ரூபாயத்தோட எதுக்கு எடுத்த, என்ன செலவு? ஆமா, அது கேட்க தானே செய்வாங்க. ஒரு பொன்னாடியோட 10 ரூபாய் செலவு பண்ணி நீ ஒரு செலவு பண்ணி ஒரு குடும்பம் நடத்துக்கு தானே போவோம். ஒரு 10 ரூபாயோட பொன்னாடி டேஸ்ட் இருக்கு. என்கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு பண்ண எவ்வளவு திரும்ப அசிங்க, எனக்கு வீட்டு வேலைக்கு போகுதுன்னு எவ்வளவு திரும்ப அசிங்க பண்ணேன் நானு. 75 வருஷமா அந்த ஊர்ல இருக்கிறவங்க நாங்க. வேலைக்கு பொண்டாட்டி போதுனா நான் இவ்வளவு அமிச்சு நீ எத்தனை போடுன்னு கேட்டேனா, இப்ப கூட 3 வருஷம் வேலை இல்லாம இருக்கிறேன். இவ்வளவு வேலைக்கு போன்னு சொல்லியிருப்பேன். நான் கேட்டு பாருங்க. உங்களுக்குள்ள பிரச்சனை அந்த பார்ட்னர் லேடினாலதான் வந்ததாமா? ஆமா, மெயின் அந்த அம்மா தான் ஏத்தி விடுது. அந்த அம்மா தான் ஏத்தி விடுது. நாத்தனாரா இல்ல நாத்தனாரு, பெரிய நாத்தனாரு. மிதர் நாத்தனால சட்டையோட பண்ணாது, அவன் வேலை அவன் பாத்துறான். பெரிய நாத்தனா வந்து சின்ன விஷயத்துல கூட அவங்களே ஃபாரின்ல வேலை பார்ப்பாங்க போல இருக்கு. இங்க வந்துட்டாங்களே, இங்கதான் இருக்காங்களே. அப்போ ஃபர்ஸ்ட்ல என் கல்யாணம் வந்து இருந்தாங்க. கல்யாணம் ஒரு குழந்தை பார்த்தேன், அதெல்லாம் வந்துட்டாங்க. வந்து அப்ப இருந்து ஒரே டார்ச்சர், பயங்கரமா டார்ச்சர். ஒரே சின்ன வருஷத்துக்காக பெருசு பாந்து என்ன எங்களுக்கே தெரியும், தெரிஞ்சது கூட தெரியாதனால இது பண்றாங்க. சண்டை ஏதோ இப்போ இவ்வளவு நகை வச்சா இவ்வளவு நகை வைக்கல, ஒரே சண்டை. தெரிஞ்சதானப்ப பண்ணிக்கிட்டீங்க. நாங்க போடணும்னு சொல்லல. கழனியில கேட்கல. ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டேன். என்னன்னு கேட்டேன்னா, புஜ்ஜி உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, உன் தம்பிக்கு 2 பேர் கல்யாணம் ஆகல. இப்போ உன் தம்பி குடுக்குற மனசு இருந்தாலும் நாளைக்கு 2 மரும வந்தா கொடுப்பாளா? அதுக்குள்ள நான் என்ன பண்ணேன்னா, புஜ்ஜி உங்க அம்மாட்ட கேட்டு பொண்ணுக்காவது எதனா வாங்கி வச்சுக்கன்னு தான் சொன்னேன். இப்போ ஒரு வீடு சொல்லிச்சு இல்ல, 3 வீடு இருக்கு. 3 வீடு எங்க இருக்கு? 3 வீடு இல்ல. இப்போ ஒரு வீடு வாங்குனாங்களா உங்க அம்மா? ரெண்டு தான் இருக்கு. ஒண்ணு வந்து வாங்கலாம், அது வந்து வாங்கிட்டாங்க. லிஸ்ட்ல வந்து ஏதோ பிரச்சனைல நிக்குது. அவங்களதான் சொன்னாங்க. அதெல்லாம் அதுக்குன்னு அது எத்தனை சொல்லல. நான் கேட்டேன். பாருங்களேன், எங்க அம்மா வந்து எதுனா ஒரு வஸ்து வாங்கிச்சேன்னா, எதுக்குடி நீ வாங்கி வரல, எதுக்குடி எத்தனை வாட்டி கேட்டிருப்ப அந்த மாதிரி? நீ கேட்டியா? நீ கேக்கல, வாய் தந்து உங்க அக்கா சொன்னா வேத்து விடுற. சண்டை போட்டுனே இருக்குது. நீ வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி போதல கேட்டுட்ட. 4 வாட்டி என்ன பண்ணாங்க, அக்கா சேனல் கிட்ட போயிட்டு 1க்கு 2 சொல்லிவிட்டு அங்க வந்து நான் என் புடிச்சுக்கிட்ட நல்லா சிரிச்சு பேசோட பிடிக்க மாட்டேது எங்களுக்கு. எப்படி நான் உங்ககிட்ட சிரிச்சு பேசுறது வந்து எங்க அம்மா வந்து வெளிய நின்னு பாத்துக்கறாங்களா? உங்க அம்மா நான் சொல்ல பாத்துக்கறாங்களா? உங்க அம்மா நான் சொல்ல, உங்க பெரிய அக்கா தான் வாய் திறந்தா போய் பேசாதனா. இப்ப கூட நான் சொல்றேன் மேடம், உங்களுக்கு நான் தப்பு பண்ற மாதிரி இருந்தா பாத்தியா வந்து என்ன சொன்னாங்க என்கிட்ட, எங்க வீட்டு ஆளுங்க யாரும் வர மாட்டாங்க. இப்போ பார்த்தா நான் சாச்சிக்கு வந்திருக்காங்க. அந்த அம்மா குஞ்சே கொம்பே கூலு. நிஜமா சொல்றேன், நீங்க என்ன எனக்கு எதுவும் போலீஸ் ஸ்டேஷன் போடுங்க. அந்த அம்மா கொஞ்சம் மெயினா நான் கெட்டி பார்ட்னரே இந்த அம்மா. பார்ட்னர்ங்கறீங்களே, என்னத்துல பார்ட்னர்? அந்த ஃபண்ட் பிடிக்கிறதுல மட்டும் தானே? அவங்க பேக் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சரி, அது ஒரு இப்போ வந்து ஒரு சேடு கடையில அந்த ஜோல் வாங்கின தராங்கல்ல, அது ஒரு நான் ஒரு ஆர்டர் பிடிச்சி கொடுத்தா ஒரு 500 பேக் கொடுத்தா ஒரு % வரும். அந்த மாதிரி. அப்புறம் அரிசி சேல்ஸ் பண்றாங்க. அவங்க வந்து பெரிய ஃபேமிலி, அரிசி மண்டி ஒரு 5-6 வச்சிருக்காங்க அண்ணன் தம்பிலாம். அங்க இருந்து இங்க வரும்போது நான் ஒரு 50 மூட்டை வைத்து கொடுத்தேன்னா அதுக்கு ஒரு % இருக்குது. அவங்க ஃபேமிலிக்கே தெரியும், அதெல்லாம் போய் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எத்தனை வருஷமா பழக்கம்? அவங்க 10 வருஷமா.
அதாவது ஒய்ஃப் வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாத முன்னாடியில அப்ப இருந்தே எப்படி இருந்தேன் அவங்க ஃபேமிலியோட தெரியுமா? ஃபுல்லாவே தெரியும். அப்ப எப்படி இருந்தே எனக்கு தெரியாது மேடம். இப்போ எனக்கு கட்டிக்கிறதுக்கு டோட்டலாவே அவங்க மூத்தாரு நாத்தனார் வந்து எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கணும். இல்லம்மா, நான் என்னத்துக்கு ட்ரை பண்றேன்னா, உண்மையிலேயே நீங்க நினைக்கிற மாதிரி அவர் தப்பு பண்றாரா இல்ல உண்மையிலேயே ஜெனுவின் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க தப்பா நினைக்கிறீங்களான்னு தெரியணும்ல. இல்ல மேடம். நீங்க வந்து ஒரு தப்புன்னு நினைச்சிட்டீங்க, ஒரு மஞ்சள் கண்ணாடி போட்டீங்க, இல்ல அது மஞ்சள் பேப்பர் ஒட்டிட்டீங்க, பாக்குறதெல்லாம் மஞ்சள் தான் இதுதான் தெரியும். மேடம் உண்மை. அந்த மஞ்சள் பேப்பரை எடுத்து விடணும்ல, அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. நான் ஒரு நல்லது பண்ணணும்ல. இப்போ கூட சொல்லுது உன் உடம்புக்கு 10 பேர் கூட வராங்கடி. நீ தான் அவ்வளவு சொல்ற கேவலமா சொல்லுது எனக்கு. நீ சொல்ற என்ன 10 கோடி கொடுத்தா உன்னை வித்துருவாங்க. 10 கோடி கொடுத்தா என்ன வித்துருவாங்க. சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? நான் சொல்லிருந்தா நீங்க என்ன விசாரிங்கன்னு தான் பாருங்க, சொல்றேன். 3 மாசம் ஆயிடுச்சு. உடம்பு ஏறிடுது. நீ என்ன பாக்குறிய என்ன? நான் என்ன சொன்னேன் தெரியுமா அதுக்கு? அதுக்கு என்ன சொல்றேன்? உன் உடம்பு பார்த்தா 10 பேரும் வராங்கன்னு சொல்றேன். எப்படி? அவங்க வீட்டுல ஆளுங்க ஒரு புடிச்சுக்கிட்ட சுத்தமா இருக்குல்ல. நீ அது மாதிரி கேக்குற நான் அந்த மாதிரி. போகணும்னு சொல்லி பாக்குறேன் என்ன? நாங்க 1000 தப்பு பண்றோம். சரி, 1000 தப்பு பண்றேன். ஆம்பளை மட்டும் சரி, இங்க பாருங்க. எங்களை எதுக்கு இழுக்கணும்? எங்களுக்கு இல்ல 10 ரூபாய் இவன் குடுக்குறான். நான் கேளுங்க மேடம், நாங்க சம்பாரிச்சாதான் இப்ப நாங்க பாரு, இப்ப சாப்பிட எவ்வளவு முடியும். உசாரா நீ ஏன் அந்த மாதிரி பேசுற? அவளுங்க ஊர் மேல போறலங்க, நீ ஏன் கேக்குற? உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. எதுக்கு என் வீட்டு பிரச்சனை வரீங்க? நான் உன்னை போறதே கூப்பிட்டேனா? கிடையாது. நான் எங்க எங்க பேசி- கூப்பிட்டானா? என் வீட்டு எங்க பிரச்சனை பேச்சு வரக்கூடாது. எடுத்து பேசினாதான் மேடம் நாங்க போறோம். எங்களை ஏன் கேக்குற? கேக்குற ஊர் மேல வேணாம், போறேன்னு கேக்குற. வேணாம். உங்க அம்மா தனியா பக்கத்துல வச்சுட்டாங்க போய் மேடம். படுத்துக்கிறான்னு தனியா கேக்குற. உங்க அக்கா பக்கத்துல போய் படுத்துக்கிறான்னு கேக்குற. நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். அந்த வார்த்தை கேட்கலாமா? முந்தா நேத்து அதை நைட்டு கவனிச்சுக்கிட்டு பதில் சொல்லு. முந்தா நேத்து நைட்டு கூட சொல்லு, போடா அவங்க அம்மா பக்கத்துல போய் படுடா அப்படின்னு. ஐயோ, நான் புழுறேன். சொல்லுங்க. சாயந்தரம் டைம்ல நான் கடைக்கு போறேன் 4:30 மணிக்கு. அந்த டைம்ல கேக்குறேன், எங்க அம்மாண்ட சொல்லிட்டு போனேன் இந்த மாதிரி சந்திரா சொல்லுமா, வந்தா, இவன் அவன் வந்து என்ன நல்லா குளிர்ந்து என்ன இவன் பேசணும் சாப்பாடு கேட்ட கூட போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. இவன் நான் சொன்னேன், அம்மா அவன் இதெல்லாம் வந்து கேட்டா குடுத்தியானா உன்னை அடிப்பமான்ட்டு போனேன் எங்க அம்மாவை நான். ஆமா, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, ஏதோ அறிவில்லாம சின்ன பேசுதுன்னு. பொண்ணுன்றதுனால தான் நாங்க எவ்வளவு அதுக்காக adjust வந்து பண்ணி நீங்க பெரியவங்க, நீங்க இது வந்து போல சொல்றேன் மேடம். நிஜமா மேடம், நான் இந்த இல்ல, கூட சொல்றேன். அந்த வார்த்தையை பெருசா நான் நினைச்சுக்கிட்டு ஒரே அம்மாவுக்கு ஏன்னா கிட்ட வந்து சொல்லி நான் என் குழந்தைய வந்து 5 வயசு வரல தான் நான் வளர்த்தேன். அதுக்கப்புறம் நான் வளர்க்கல. அன்னைக்கே உங்ககிட்ட என்ன சொன்னடே, அவளை அடிக்காதடா, அடிச்சா நம்மளுக்கு தாண்டா பாவம். நாங்க பொம்பளை பசங்க, நாங்க சொல்லிதான் இருக்கிறோமே தவிர இவனை அடிக்க சொல்லவில்லை. பல்லாச்சு வாயில போட்டீங்க. நான் ஒன்னும் கட்டுறாங்க பாரு, சும்மா 100 பல்லு பல்லுன்னா அப்படி கிடையாது மேடம். ஒரு சரடு பாருங்க, எவ்வளவு கையில இருக்கு பாருங்க. எது ஒரு வஸ்து இல்லாத வந்தடி வீடெல்லாம் நகை வச்சுன்னு இருக்காங்க. அது மாதிரி நான் ஒரு வஸ்து போட்டு நாங்க கைட்டு போறோம். இதெல்லாம் நகை வச்சுன்னு இந்த பாரு. ஐயோ, தாலி கூட இல்ல பாரு. இல்லங்க, பெருமைக்கு வந்து இதோ, நான் கூட போட்டு ஊரெல்லாம் நகை நான் கூட வச்சுக்கிறாங்க. சும்மா பசுதார் கட்டி வந்துடுறேன். வீட்டுல வந்து இவ்வளவு இருக்குது. வெளியே யாருக்கு தெரியாது. யாரையாவது விட்டு கூட அனுப்பட்டும். அவங்க எங்களுக்கு காலையே கிடையாது. நாங்க வச்சிருக்கீங்களா? அம்மா இங்க பாரு, பிரச்சனை வந்து அவங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்குது, உனக்கு எவ்வளவு வசதி இருக்குதுங்கிறது இல்ல. அதுதான் main பாக்குறாங்க. காசு பணம் தான் வாங்கிப்பாங்க. இப்போ இதே நான் அம்மா உங்கள்ட்ட காசு பணம் இருந்தா அவங்க என்னமா இங்க பண்ணுவாங்க? பாருங்க, இதே எங்க அம்மா தந்ததுன்னா நல்லா பாக்குறாங்க. காசு தரலன்னா உங்க அம்மா எவ்வளவுதான் குத்துச்சு அப்படி சொல்லி பார்க்கலாம். 2 கிரவுண்ட் இடம் வாங்கி வச்சுக்குதா, இல்ல ஒரு கார் வாங்கி கொடுத்ததா, ஒரு டூலர் வாங்கி கொடுத்ததா? கடை வைக்க வேண்டிய சொல்லு. அவசியம் கிடையாது. எவ்வளவுதான் உங்க அம்மா இது எவ்வளவு போதும் கொடுத்துருக்காங்க? தானே. அதுக்கு ஈக்குவலா நீங்களும் பேசாதீங்க, கமெண்ட் இருக்கு. உங்க அம்மா கிட்ட பணம் அதிகமா பணம் வச்சிருக்காங்களாமா? இல்ல மித்தம் அங்க இதுவே இருக்காங்க. ரொம்ப இல்ல அங்க அவங்களுக்கு கரெக்டா இருக்காங்க. ரொம்ப பணக்காரெல்லாம் இல்ல. அவங்க கஷ்டம். அந்த பையன் வந்து வேலை போனாதான் அவங்க சாப்பாடு. எங்க அப்பா இருக்கப்ப ஒரு யாரா வாங்கி தந்துட்டாங்க. அப்பா இருக்கப்ப ஒரு வீடு இருக்குது, அவள்தான். இப்போ வந்து அவங்க பசங்க வந்து வேலை போய் கஷ்டப்படி 2 பேரும் ஒரு வீடு வாங்கி இருக்காங்க, அவள்தான். இப்ப ஏதாவது உங்களுக்கு பைசா அந்த அதாவது வாணுமா? அந்த மாதிரி காசுதான் மெயின். அந்த மாதிரி ஆசைப்படுறேன். என் உடம்புல தெம்பு இருக்கு மேடம், நான் சம்பாதிக்கக்கூடிய. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து நீங்க வந்து உங்க மனைவியால இந்த சண்டையில பார்த்து நொந்து போய் இனிமே வேண்டாம்னு எனக்கு நினைக்கிறீங்க. என்ன, நான் ஆமா, நீங்க 2 பேரும் படி. தெருவெல்லாம் நாரி போச்சுங்க. எனக்கு புரிதுங்களா? தெருவே நாரி போச்சு. இதுக்கு மேல இல்ல இல்ல, எல்லாம் ரைட். எனக்கு நான் உங்ககிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு என் பிள்ளையும் எங்க அம்மா அது கொடுங்க. போக போறாங்க கண்டிப்பா. நல்லா அவங்கள நீங்க எனக்கு இவங்க கூட சேர்ந்து அக்கா தங்கச்சி கூட நீங்க விடக்கூடாது. எல்லாரும் இவங்க கூட சேர்ந்து சேர்ந்து வாழணும். இவங்க போனோமா நான் அப்படி என்ன பண்ணோம், எனக்கு கல்யாணம் எனக்கு இதனால தான் கோவம் அதிகமா வருது. எனக்கு கல்யாணம் ஆனா கட்டு வாய் ரொம்ப பேசுற ஜெகதீஸ்வரி, கொஞ்சம் இப்ப எப்படி கமெண்ட் கொஞ்சம் பேசி ஜெயிக்க முடியாதுமா. அன்பளது அமைதியை தான் ஜெயிக்க முடியும். நான் பேசுறேன் உங்களுக்காக, கமெண்ட் இருங்க. நான் என்னன்றேன்னா, எனக்கு மிஸ்ஸஸ் இதுக்கு மேல வச்சு நல்லா வாழ தம்பிங்க முடியாது. பாருங்க, அப்படி நீங்க எல்லாம் வாழணும்னு ரைட்டுப்பா. சொன்னீங்கன்னா, ஒரு நிமிஷம் மேடம், அப்படி நீங்க வாழணும்னா என் உயிர் என்கிட்ட இருக்காது, அவ்வளவுதான். லாஸ்ட் ஒரே ஏன்னா அந்த அளவுக்கு நான் நொந்து போயிட்டேன். உண்மையா சொல்றேன். நான்
உங்களுக்கே வந்து ஆக்சுவலி எடுத்துட்டேன் நான். இல்ல நீங்க சொல்ற பாத்தீங்கன்னா நான் மனநல பாதிப்பட சொல்றீங்க. இல்ல அந்த அளவுக்கு நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கௌரவமா மரியாதை கொஞ்சம் கவுன்சிலிங் உங்களுக்குமே கொஞ்சம் இதுவும் தேவைப்படுது. இல்ல மேடம், நான் கரெக்டா தெளிவா சொல்றேன். நானு எனக்கு அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றேன். என்னமா சொல்றீங்க இதுக்கு? மேடம் நீங்க நம்ம குடிக்கலன்னா என்ன பார்த்து நான் 10 பேரை திட்டுறேன் பயங்கரமா மேடம். வலிக்குது மேடம். எனக்கு என்ன அதாவது இப்ப உங்க ஹஸ்பண்ட் சொல்றாரே என்னமா சொல்றீங்க? கொஞ்ச நாளைக்கு போய் அம்மா வீட்ல அமைதியா இருந்து நான் இருக்க பாருங்களா? மாட்டேன் மேடம், விட மாட்டேன் மேடம். எங்க வீட்டார நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டேஷன்ல வேணா இருக்க மாட்டோம், என் வீட்டை விட்டு போக மாட்டேன். அவ்வளவுதான். உயிர் பரவலும் தூக்கு மாடி இருக்கு. அங்கெல்லாம் நீ வெளிய சும்மா தெரியுற வேணாம், தூக்கு மாடியில வேணாம், சொல்றீங்க. நான் கூட போட்டுக்கிறேன், நான் கூட போட்டுக்கிறேன். இன்னைக்கு விட்டானா இன்னைக்கு சாயங்காலம் செத்துறேன். அப்படி இருந்தும் அதெல்லாம் கால் நான் எனக்கு கூட பண்ண தரையில முடியும். பட்டதுங்க. சும்மாவே கால் இதை தரையில பண்ணக்கூடாது. பட்டது. ரெண்டு பேத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுன்சிலிங். நீங்க ரெண்டு பேரும் எந்த முடிவு எடுக்க வேண்டாம். இருங்க, முதல்ல கவுன்சிலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் அடுத்து மறுபடியும் உட்காந்து பேசுவோம். நீங்க ரெண்டு பேருமே அமைதியில் இல்ல, அந்த பொண்ணு அமைதியில் இல்ல, நீங்களும் நான் அமைதியா அமைதியா இல்ல. தான் மேடம் இப்படி இருக்கேன். எனக்கு என்ன நான் கண்ணுல கண்ணு சொல்லுது, கண்ணு அப்படியே தடுமாறுது. அந்த கை கண்ணு நார்மலா இல்ல, நான் அந்த பொண்ணுமே அந்த பொண்ணு இருக்க அளவு கூட நீங்க நார்மலா இல்ல. வேதனைப்பட்டிருக்கேன் அந்த அளவுக்கு. எனக்கு ஏதோ உண்மையா ஒரு புண்பட்டு நான் வெளியில அந்த அதுக்கு வந்து வாய் ரொம்ப வெளியில வாய் போயிட்டு பேசின பிள்ளைய வெளியில வாழ முடியாது. நேத்து வந்து குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி அதை விடுங்க, திருப்பி எடுத்தா இப்போதைக்கு இதுக்கு முடிவு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல சைக்காட்ரிக் கவுன்சிலிங் கொடுக்கணும். முதல்ல அதை கொடுப்போம். அம்மா நீங்க நான் டாக்டர் கூட்டிட்டு போனா வருவியா? வரேன். ஒழுங்கா நீங்க மருந்து என்ன பண்ணா நான் வரேன். எனக்கு என் புருஷன் வேணும். ரெண்டு பேத்துக்குமே ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். நீங்க எங்க மைண்ட் வேணாலும் காம் கூட்டிட்டு ஆச்சுன்னா என்ன எங்க வேணாலும் அந்த கூட்டிட்டு டாக்டர் சொல்ற பீரியடுக்கு மைண்ட் சாப்பிட்டு அது வரைக்கும் நீங்க பொறுத்துக்கிட்டு இருந்து பாருங்க. புரியுதா? அப்படி இல்லைன்னா நாங்க வந்து நல்ல லாயர் உங்களுக்கு சொல்றோம். உங்களுக்கு வேணும்னாலும் சரி, உங்களுக்கு வேணாலும் சரி, நீங்க வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பாத்துக்கலாம். இதுக்கு நான் என் வாயில நான் சொல்ல முடியாது. உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறத சொல்றது எனக்கு மனசு வரல. உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன்னு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது மேடம். லாயர் யாரையுமே தெரியாது. நாங்க பண்றோம், நாங்க காமிக்கிறோம். சரி, என்ன பண்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி நான் செய்றேன் அவ்வளவுதான். ஆனா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் போலாமா? ரைட், நான் எது பண்ணாலும் ரெண்டு பேருமே ஜெகதீஸ்வரி அவங்க கணவர் ரெண்டு பேத்துக்குமே முதல்ல சைக்காட்ரிக் கவுன்சிலிங் கொடுப்போம். அதுலயே அவங்க ரெண்டு பேருமே சரியாயிருவாங்க. ஒழுங்கா மாத்திரையை சாப்பிட்டு ஒழுங்கா டாக்டர் சொன்னதை கேட்டா கண்டிப்பா மன அமைதி தான். மத்தபடி அவங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் இல்ல. மன அமைதி இருந்தா போதும். அந்த மன அமைதி அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க வாழ்க்கை திரும்பவும் அந்த ஆரம்ப காலத்துல இருந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னா அதற்கு பிறகு யாருக்கு விருப்பமோ அவங்க வந்து கோர்ட் மூலமாக அது விவாகரத்துக்கோ இதுக்கோ அவங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஆனா முதல்ல நம்ம கொடுக்குற ஆப்ஷன் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுதான். இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதோடு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்